compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிருக்காங்க. எப்படிமா இருக்கு இந்த சார்? வெற்றி கொண்டாடி இருக்கிறேங்க சார். நான் 2 கணம் தெரியாததுனால வெற்றி கொண்டாடி இருக்கிறேன். பதவி ஏத்துக்கிற அன்னைக்கு சொன்னாங்க சார், காது கொடுத்து கேட்டேன். சும்மா அப்படியே அதிர்ச்சியில் நின்னுங்க சார். கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. நீங்க ஓட்டு போட்டீங்களா? நான் போட்டேங்க சார். விசிலுக்கு தான் போட்டீங்களா? விசிலுக்கு போடாம எங்க உசுரே அதுதான் சார். அவன் சின்ன வயசுல இருந்து விசில்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு விசில் சின்னம் கொடுத்தது அவனுக்கு தெரியாம போயிருச்சு. அது ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு கண்ணுல தண்ணி வந்தது. தற்கொலை வண்டிக்கணுங்கிற முயற்சி ஏற்கனவே பண்ணினேன். ஆனா தற்கொலை வண்டிட்டு அவர் செய்ய மாட்டாரு, கேவலமா பேசுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதனால எனக்கு தற்கொலைங்கிற ஒரு எண்ணமே தோணல. இன்னைக்கு விஜய் முதல்வர் ஆயிருக்காரு. மோகன் இருந்திருந்தா இந்நேரம் எப்படி கொண்டாடி இருப்பாரு? மோகன் இருந்திருந்தாவா? மோகன் இருந்திருந்தா அம்மா அம்மா எனக்கு 1000 மொத்தம் கொடுத்துட்டு சென்னைக்கே போயிருக்கு. கண் பார்வை வந்ததும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க முதல் வேலையா? கண் பார்வை வந்ததையும் முதல்ல என் குழந்தை போட்டாவை பார்க்கணும் சார். அப்புறம் முதலமைச்சர் சார் பார்த்து எனக்கு எப்படி சொல்றது, தான் பையனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடல, தப்பு இல்லைங்களா? அவர் கையெடுத்து கும்பிடணும். ஆதநேயர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கரூர் துயர சம்பவம் இன்னும் அதுல இருந்து யாரும் மீளல. மோகன் குடும்பத்தாரோட தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அம்மா, தம்பி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிருக்காங்க. எப்படிமா இருக்கு இந்த சார்? வெற்றி கொண்டாடி இருக்கிறேங்க சார். நான் 2 கணம் தெரியாததுனால வெற்றி கொண்டாடி இருக்கிறேன். என் பையன் இப்பவுமே சொல்லுவாங்க சார், 5 வயசுலேருந்து விஜய் படம் தான் பார்ப்பாங்க சார். அவர் படம் தானே பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், கொஞ்சி பாட்டு பாடுவான். அவர்னா ரொம்ப பிடிக்குங்க சார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடிக்டராக இருந்தாங்க சார். கேஎஸ்ஆரில் 2nd இயர் படிச்சுட்டு இருந்தான். திடீர்னு கட்சியில் சேர்ந்துட்டோம்னு நான் 20 மணி நேரம் வச்சிருக்கிறேங்க. 24 மணி நேரமும் இதை கூடவே வச்சிருக்கேன். அங்கே 7வது மாதம் என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். அம்மா இல்லைங்க, அம்மா கட்சிங்க சார். அம்மா இல்லைங்க, நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்க, சாரு தான் உங்களுக்குள்ள பாதுகாப்பு கொடுப்பாரு, இதை வச்சுக்குமான்னு கொடுத்தாங்க சார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறேன். போகிற அன்னைக்கு என் குழந்தை கழட்டி போட்டு வெள்ளை ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு சார் சொன்ன அப்படியே பதவி ஏத்துக்கிற அன்னைக்கு சொன்னாங்க சார், காது கொடுத்து கேட்டேன். சும்மா அப்படியே அதிர்ச்சியில் நின்னுங்க சார். கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா போற அன்னைக்கு அந்த கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை தான் போட்டு எனக்கு புத்தம் கொடுத்துட்டு போனான். போற அன்னைக்கு கழட்டி போட்டு போன சட்டை இன்னைக்கு வரைக்கும் இது என் பக்கத்துலயே வச்சிருக்கிறேன். அவர் சார் செய்யணும்னு நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசை இல்லைங்க சார். என் பையன் போனப்போ போயிருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் பையன் எம்பட அசூர சத்தியாங்கிறன்னு சொன்னான். அம்மா நீ ஏதோ ஒன்று வந்துட்டீங்கன்னா எல்லாரும் அவர் மதிக்க மாட்டாங்கம்மா, கேவலம் பேசுங்க அவர்மா, அவங்க செய்யணும்னு எங்கள் ஆதில் என் குழந்தை சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க சார். அதனால தான் நான் மோகன் என்கிற விஜய் என்கிற மோகன் ஜோசப் சார் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொன்ன போது ஓட்டு போட்டப்போ, நாங்கள் ஓட்டு போட வந்தப்பவும் சரி, ஓட்டு போட்டப்பவும் சரி, ஒரு 8 மணிலிருந்து எனக்கு டிவி போட்டு காட்டினாங்க சார். 10 மணி வரைக்கும் ஒரு மாதிரி சொன்னாங்க சார். சி நீ நம்ம உயிர் வாழக்கூடாது, தப்பான சனங்களா ஆயிட்டாங்களா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேங்க சார். கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறேன். அவர் கண்டிப்பா வந்தே ஆக வேணும்னு. என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, மோகனுக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு 10 மணிக்கு மேல இல்ல வெற்றி வரும் அப்படின்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் மோகன் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டுன்னு அப்பவே எடுத்து சொன்னாங்க சார். என் குழந்தை சட்டை பிடிச்சு அதுக்கப்புறம் பதவியேற்க வந்தாருல வரங்க சார். அன்னைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் மோகன் அங்க நிக்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன், உணர்ந்தேனே தவிர வேற எதுவுமே எனக்கு தோணலைங்க சார். மோகன் அங்க நிக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு. மோகனுக்கு விஜய் அவ்வளவு பிடிக்குமாங்கம்மா? அவ்வளவா அம்மா சர்வசாதாரணமா அப்படின்னு ஒன்று சொல்லி, விஜய் மட்டும் என்ன அப்படின்னு மட்டும் விளையாட்டா சொல்லுவாங்க சார். மா உங்கூட பேச மாட்டேன் போமா அப்படிம்பாங்க. மோகன்னா விஜய் தான் மோகன் அப்படித்தாங்க சார் இருந்தான். அவன் சின்ன வயசுல இருந்தா அவருக்கு மோகன் அப்படி ஒரு ரசிகர். சின்ன வயசுல இருந்தே அவர் படம் பாட்டு 100 வாட்டை ஏற்றி இருக்கிறாங்க சார். என் செல்லுல பாட்டு 100 வாட்டில் 90 வாட்டை அவர் வாட்டெல்லாம் ஏற்றி வச்சிருப்பேன். எனக்கு இன்னைக்கு கூட அதை கேட்கலாம்.
என் செல்லுல ஏத்தி எனக்கு கொடுத்துருக்குறான். சரி சரி. அவர் பாட்டு தான். ம். அதனால எனக்கு என்ன சந்தோஷம், ஒரே ஒரு வேதனை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். அவன் சின்ன வயசுல இருந்து விசில்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ம். அவன் வீட்டுல பார்த்தா கூட இப்ப நிறைய இருக்குங்க. ம். சின்ன வயசுல இருந்து விசில் ஊதுவான். ம். ஆனா அவருக்கு விசில் சின்னம் கொடுத்தது அவனுக்கு தெரியாம போயிருச்சு. ம். அது ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு கண்ணுல தண்ணி வந்தது. ம். அவன் விசில்னு ஊதியே இருப்பான், களத்துல மாட்டிட்டே தெரியுவான். ம். ஆனா அவருக்கு அந்த சின்னம் கொடுத்தாங்க பாருங்க, ம். அது அவனுக்கு தெரியல. அப்புறம் முதல்ல ஓட்டு வந்தது, எனக்கு ஓட்டு வந்துருச்சுன்னா அவனை சேர்ந்த காலேஜில் சேர்ந்த பிள்ளைங்களும் சரி, அவன் சேர்ந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் சேர்ந்து சொன்னாங்க சார். பக்கத்தில் இருக்கிறவங்களே எனக்கு சொன்னாங்க சார், பணம் கொடுத்தா மட்டும் நாங்கள் போட்டுருமா, நாங்கள் மோகனுக்கோசரம் அவருக்கு தான் போடுவோம், மோகனுக்கோசரம் அவருக்கு தான் போடுவோம்னு சொன்னாங்க சார். ம். ம். அது நிறைவேற்றி கட்டிட்டாங்க சார். அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேங்க சார். அவங்களுக்கு மோகனுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்துக்கு நான் நன்றி சொல்றேங்க சார். சரிம்மா. அத்தனை பேர்த்துக்கு நன்றி சொல்றேங்க சார். ஆனா எப்படிலாம் சொன்னாங்க சார் தெரியுங்களா? அதே எப்படி 9 வருஷமா கஷ்டப்பட்டாங்க, அப்பதான் வந்தாங்க. 10 வருஷமா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு 2 வருஷத்துல எப்படி வருவாங்க? ம். 2 வருஷத்துல 2 நிமிஷத்துல வந்து காட்டுறோம் பாருங்கன்னு நான் சேலஞ்ச் பண்ணுங்க சார். ம். ம். எனக்கு தெரியாது, நீ எவ்வளவு சேலஞ்ச் பண்ற, நாங்களாம் கண்டிப்பா ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். ம். ஆனா நிறைவேற்றி கேட்டுட்டாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்களா? நான் போட்டேங்க சார். போட்டீங்களா? விசிலுக்கு தான் போட்டீங்களா? விசிலுக்கு போடாம எங்க உசுரே அதுதானே சார். விசிலே அதுதாங்க. எனக்கு ஊதுறதுக்கு அவ கத்து கொடுத்துட்டு நானே கத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. ம். என் பையனுக்கு ஒண்ணு தெரியல, அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தாங்கன்னு. அது ஒரு கவலை தான் எனக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா ம். அது ஒரு கவலை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் விசில்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ம். நிறைய வச்சிருக்கிறாங்க வீட்டுல. சரிம்மா. அது ஒண்ணுதான் கவலையே தவிர. ஆனா இத சொல்ல முடியாத சந்தோஷம் சார் எனக்கு. ஏன்னா என் வேதனை எல்லா 41 குடும்பத்துல நான் எப்பவுமே 42 பேர் என்னையும் சேர்த்து சொல்லுவேன் தவிர. ம். ம். ஆனா நான் எனக்கு இருக்கலான்னு எண்ணமே இல்லை. தற்கொலை வண்டிக்கணுங்கிற முயற்சி ஏற்கனவே பண்ணினேன். ம். ஆனா தற்கொலை வண்டிட்டு அவர் செய்ய மாட்டாரு, கேவலமா பேசுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ம். அதனால எனக்கு தற்கொலைங்கிற ஒரு எண்ணமே தோணல. ம். அவர் ஜெயிச்சு வரணும். என் மனசுல நான் அந்த 7 மாசமா நான் பட்ட வேதனை, தும்ப, கஷ்டம் என் மனசுல இருந்தது. என் குழந்தை நினைச்சது எத்தனையும் இவர் செய்யணும். ம். இவர் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு தான் என் ஆசையா தவிர வேற எதுவுமே என் மனசுல தோணலைங்க சார். சரிம்மா. இன்னைக்கு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்காங்க. அப்பயும் இன்னும் சிலர்லாம் இந்த கரூர் மக்களை நேர்ல போய் சந்திக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்கல்லம்மா, அதெல்லாம் கேக்குறீங்களா? அதுல நான் நேத்து கூட ஒருத்தர் பேசுனாங்கன்னு எனக்கு போட்டு காட்டினாங்க சார். ம். ஆனா அவர் கரூர் கண்டிப்பா வரணும். ம். கரூருக்கு கண்டிப்பா வரணும். ம். ஏன்னா கரூர்ல இருந்து ஓடி போயிட்டா, ம். திட்டுத்தனமா போயிட்டான், எவ்வளவோ பேசுனாங்க. ஆனா கரூர்ல இருந்தவங்க ஓடி போயிட்டாங்க. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியுமா? தெரியாது. ம். ம். கரூர்ல இருந்தவர் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, ம். அது எனக்கு தெரியும். ம். ம். அது அந்த என்ன சம்பவம் பண்ணாங்களோ அவங்க கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாங்க, அது எனக்கு தெரியும். ம். ஆனா அவர் கரூர் கண்டிப்பா வரணும். ஆனா 41 குடும்பத்துக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணுங்கிறது சாத்தியமாங்கிறது தெரியல. ம். ஆனா எனக்கெல்லாம் இன்னொரு தாட்டி அவர் தொட்டு உணரணும், என் பையனை தொட்டு உணர்ந்த மாதிரி, அன்னைக்கு தொட்டு உணர்ந்த மாதிரி தொடணும். ம். மோகன் மாதிரி அவர் நினைச்சு இருக்கிறேன். அந்த ஆசையெல்லாம் இருக்குது. ம். ஆனா ஒருத்தருக்கும் பார்க்க முடியாதுங்கிற எண்ணம் தோணுது. ம். ம். ஆனா மறுபடியும் அவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் சந்திச்சு பேசலாம், தப்பு இல்லை. ம். ஆனா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு அவர் வர்றங்கிறது சாத்தியம் இல்லை. கரூர் கண்டிப்பா வரணும். கரூர் கண்டிப்பா கரூருக்கு கெத்தா நிக்கணும். எத்தனை பேர் அவருக்கு எப்படியெல்லாம் பேசுனாங்களோ அங்கங்க போலீஸ் அங்கங்க பாதுகாப்பு போடணும். அவர் பின்னாடி வர்றாருன்னா முன்னாடி போலீஸ்ல ஓடணும். ம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் வரணும். சரிம்மா. அதை காது கொடுத்து நான் கண்ணு பார்க்க முடியும்னாலும் காது கொடுத்து கேட்கணும். இன்னைக்கு விஜய் முதல்வர் ஆயிருக்காரு, தப்பா எடுத்துக்காதீங்க. மோகன் இருந்திருந்தா இந்நேரம் எப்படி கொண்டாடி இருப்பாரு? மோகன் இருந்திருந்தாவா? ம். மோகன் இருந்திருந்தா அம்மா எனக்கு 1000 மொத்தம் கொடுத்துட்டு சென்னைக்கே போயிருப்பாங்க. அப்படியா? சென்னைக்கே போயிருப்பாங்க. ம். ஹோட்டல் கடையில் சாப்பாடு வாங்கி வச்சு போட்டு ம். சென்னைக்கே போயிருப்பாங்க. ம். ம். அம்மா நான் போய் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துட்டு வந்துடுறேம்மா சாரை, எப்படியாச்சும் பார்க்க முடியலன்னா நான் சென்னையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் சார் போயிருப்பானே தவிர. அவர் இருந்திருந்தா இந்நேரம் கேக் என்னென்ன வண்டியிருப்பான் தெரியுங்களா? ட்ரம்ஸ் போட்டிருப்பான், ம். கேக் வெட்டியிருப்பான். அவனுக்கு அவன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. ம். மோகன் மட்டும் இருந்திருந்தா நான் விழா கோலமாத்தான் இருந்திருக்கும். எந்த கட்சியிலயும் இது வரைக்கும் மோகன் இருந்தது இல்ல. எந்த ஒரே கட்சியில கட்சி இருந்து ஒரே தாவேக்கா தான். கட்சி ஃபர்ஸ்ட் தாவேக்கா விஜய் தான். ஃபர்ஸ்ட் Okay. கட்சி. அவன் வயசு 18 வயசு வர்றப்பவும் ம். அவர் கட்சி ஆரம்பிக்கவும் அவன் சேரவும் கரெக்டா இருந்தது. நானும் சின்ன பிள்ளையில இருந்தே எம்ஜிஆர் அம்மான்னா கொஞ்சம் பற்று இருந்தது. சினிமாவெல்லாம் பார்த்து சின்ன வயசுலயே. ம். ம். அதனால நான் எப்பவுமே தோக்குது சைக்குதுன்னு இல்லை, எனக்கு ஓட்டுன்னு வந்ததுல இருந்து அம்மா போட்டு இருந்தேன். ம். ஆனா இப்போ இந்த தாட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் இது கொண்டு என் கையில் கொடுத்தா அம்மா இல்லையிலம்மா. ம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் சொல்ல மாட்டேம்மா,
அம்மா இல்லையில நீங்க எங்க கட்சியில சேர்ந்துக்கோ ம். அப்படின்னு சொல்லி முதல்ல என் கையில் கொண்டு வந்து 7வது மாசம் கொடுத்தாருங்க. 24வது இந்த இது மாசம். ம். அந்த கொடி வந்து எனக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை. இப்ப நான் முதலமைச்சர் சொல்றது எனக்கு ஒரு கண்ணுனாச்சும் வரணும். ம். இந்த ஏரியா ஈரோடு மாவட்டம் இந்த அந்தியூர் இந்த எல்லாம் வந்து என் பையன் ஒவ்வொரு இடத்துலயும் கொடி நெட்டி கொடி ஏத்தி இருக்கிறாங்க. ம். 24ல ம். 25 கடைசிக்கு தானே தான் நான் ம். 24ல அங்கங்க நான் காலேஜ் சனி ஞாயிறு லீவுனா அங்கங்க போய் கொடி ஏத்திட்டு வந்திருக்கிறாங்க. ம். ம். சுத்து வட்ட கிராமம் பூரா அந்தியூர் கட்டி கொடி ஏத்தி இருக்கிறாங்க. தம்பி மோகனே எல்லா இடத்துக்கும் மோகனுமே போயிருக்காப்ல. எல்லாத்துக்கும் மோகனு பாலாஜி அண்ணா ம். பாலாஜி சாரு அவர் இன்னொருத்தர் வெங்கடேஷ் சாரு. வெங்கடேஷ் எல்லாமே. அம்மா, அப்போ விஜய் அவர்கள் சொன்னாங்க உங்க பையனா நான் இருப்பேன், மோகன் தான் விஜய், விஜய் தான் மோகன் ஆமா மோகன் அப்படின்னு ஜோசப். சொல்லியிருந்தாங்க. ஆமா. மோகன் ஜோசப்னாரா? இல்ல நான் இப்ப சொல்றேங்க. சோ இப்போ தாவேக்கால இருந்து டிவிக்கேல இருந்து உங்களை பேசிக்கிட்டு இருக்காங்களா, தொடர்புல இருக்காங்களா, எதுனாலும் பாத்துக்கிறாங்களா? தொடர்புல வெங்கடேஷ் சார் இருக்கிறாரு, ம். பாலாஜி சார் இருக்கிறாரு. ம். என்னமா பண்றீங்க ஏதுமா பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, ஆஸ்பத்திரி போனீங்களா, என்ன சொன்னாங்க ம். சார்? கண்ணு மிஸ்டேக் இல்ல, நரம்புல தான் மிஸ்டேக்கு. ம். எனக்கு சென்னை மதுரை அந்த மாதிரி போய் பார்க்க சொல்றாங்க சாருங்காட்டி கண்டிப்பா பாக்கலாங்கம்மா. ம். கண்டிப்பா உங்களுக்கு கண்ணு வந்துரு. நீங்க சார் நேரடியா பாப்பீங்க. மோகன் போட்டா பாக்கணும்னு தாங்க எனக்கு ரொம்ப ஆசை, சாரை பார்க்கணும் ம். அப்படின்னா நீங்க கண்டிப்பா சாரை பார்க்க முடியும். மோகனையும் போட்டாவையும் பார்க்க முடியும். மோகனை ஒவ்வொரு இடத்துலயும் கொடி நெட்டி இருக்கிறாங்க. ம். ம். நான் அந்த கொடி கம்பத்து போய் தொட்டு பார்த்துட்டு வருவேன். எனக்கு கிராமம் பூரா இந்த சைடு இந்த ஈரோடு மாவட்ட கிராமத்துல நிறைய பக்கம் போய் கொடி நெட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ம். அப்பவே 7வது மாசமே சரி, இப்ப கண் பார்வைக்கு அவங்க பாத்துக்கிறேன்ட்டாங்களா? அவங்கதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓ, பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாங்க. ம். முதல்ல ஈரோட்டில் பார்த்தாங்க, இப்போ கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாங்க. ம். போன மாசம் தான் போய் எல்லாம் டெஸ்ட், இந்த மாசம் தான் முதலுக்கு போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறோங்க. ம். ம். மருந்து ஊத்திட்டு வாங்கம்மா அப்படின்னு இருக்கிறாங்க. நரம்பு டாக்டர் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ம். அதுக்கெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. எல்லாமே அவங்க தான் அவங்க பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிறாங்க ஓகேம்மா. பாத்துக்கிறாங்க. ம். ஆனா இந்த வெற்றி கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு கண்ணுலனாச்சும் வெளிச்சத்து கொடுக்கணும். சென்னைக்குனாச்சும் கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு கண்ணுலனாச்சும் வெளிச்சத்து கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு கண்டிப்பா ஆசை. தருவாங்கம்மா. எனக்கு கண் பார்வை வந்ததும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க முதல் வேலையா? கண் பார்வை வந்ததையும் முதல்ல என் குழந்தை போட்டாவை பார்க்கணும் சார். ம். அவர் கொடுத்துருக்கிறாரு ம். ம். சார், முதலமைச்சர் சார் என் கையில போட்டோ கொடுத்தாரு. ம். அந்த போட்டோவை பார்க்கணும். ம். அப்புறம் முதலமைச்சர் சார் பார்த்து எனக்கு எப்படி சொல்றது, தான் பையனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடல, தப்பு இல்லைங்களா? ம். ம். அவர் கையெடுத்து கும்பிடணும். ம். தான் பையன் செய்ய வேண்டிய கடமையை நீங்க செஞ்சுட்டீங்கல்ல, நீங்க என் பையன்தான்னு சொல்லி அவர் கையெடுத்து கும்பிடணும். இன்னும் எத்தனை இந்த யுகம் இருக்குது, தமிழ் யுகம் எத்தனை காலத்துக்கு இருக்குதோ ம். அத்தனை காலத்துக்கு அவர் மட்டும்தான் செய்ப்பார். சரி. யாருனாலையும் செய்ய முடியாது. ஓகே. அவரை தவிர யாருமே வர முடியாது. இனி வர்ற ஆட்சிகள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அவர் மட்டும்தான் வருவார். அவர் சரி. தவிர யாருனாலையும் நான் இருக்கே இல்லை. ஆனா நீங்க எல்லாம் இருந்தாலும் பாருங்க, அவர் மட்டும்தான் வருவார். வேற ம். ம். யாருனாலையும் வர முடியாது. அவர் மட்டும்தான் வர வேணும். அந்த ஆசை இன்னுமே எனக்கு இருக்குது. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. அந்த இன்னும் ஆசை. ஒரு முறை அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறீங்களா? வாழ்த்து கண்டிப்பா வாழ்த்து 20 மணி நேரம் அந்த வாழ்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லையா? வெற்றி 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 வெற்றி. மோகன் எங்க மேல போனாலும் இருந்து சந்தோஷப்பட்டிருப்பாரம்மா? மோகன் எங்க கூட இருந்தா தானே சந்தோஷப்படுறதுக்கு. இல்ல, 20 மேல மணி நேரம் இருந்து- அவரு கூட தானே இருப்பாரு. சரி, சரி. அவரு கூட தான் இருப்பாரு. சரிம்மா. அவரு கூட தான் இருப்பாரு. 20 மணி நேரம் அவரு கூட இருந்துட்டு சந்தோஷம். ம். ம். என்ன சந்தோஷம் இப்ப இருக்கிறத விடவே அப்ப இன்னும் ஓவரா சந்தோஷமா இருப்பாங்க. சரி. மோகனோட சந்தோஷம், வெற்றி ம். எல்லாமே எங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 2026 தான் தமிழ்நாடுன்னு நாங்க நினைக்கிறதே 2026 தான். கண்டிப்பா சிஎம் விஜய் அவர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா ரொம்ப சந்திக்கிறேன். நன்றிம்மா. நன்றி. உடம்பு பாத்துக்குங்க. உடம்பு பாத்துக்கிறேன். நன்றிம்மா. நன்றி. எல்லாத்துக்கும் என் குழந்தை நினைச்ச ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்துக்கு நன்றி சொல்றேன். ஓகேம்மா. என் குழந்தை சொல்லியிருக்காங்க சார் என்கிட்டயே, ம். பணம் கொடுத்துட்டா மட்டும் ம். அப்படின்னு சொன்னாங்க சார் என்கிட்டயே. ம். அவங்க பணம் கொடுத்தா மட்டும் நாங்க ஓட்டு போட்டுருவோமா? ம். ம். மோகன் சாரு இந்த போன வருஷம் 2025 பிறந்த நாளுக்கு ம். தக்காளி சாதம் செஞ்சு ம். புக்கு, ம். பென்சில், லப்பர் எல்லாம் வச்சு அங்க ரோட்டில் பந்தல் போட்டு ம். கொடுத்தாங்க. ம். போன வருஷம் வெய்ய காலத்துக்கு தண்ணி பந்தல் வச்சு சரி, சரி. ஆ. அதெல்லாம் கொடுத்தாங்க.
அது இப்பவும் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம், மோகன் ம். இல்ல, ஆனா இருந்தாலும் செய்வாங்க, செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருப்பாங்க. அதனால வந்து புக்கெல்லாம் கொடுத்தான் அப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க சார். ம், ம், பொம்பளைங்களுக்கு ம். எதோன்னா ஏனுங்க என்னங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. ம், யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, ம். தண்ணி ஓட்டு அதில் போறான் அப்படின்னா நான் பார்க்கங்க அப்படின்னாங்க. 18 வயசா இருந்தாலும் அதெல்லாம் சொல்லுவாங்க. சரிம்மா. ஆனா வந்து இப்போ அவனுக்கு 18 வயசு 19 வயசு பிறக்கும்போது ம். என் ஜானுக்கு கேக் வெட்ட காலேஜில் கூப்பிட்டு கேக் வெட்டினாங்க. வெட்டினாங்களா? வெட்டினாங்க. ம், அது இல்லாம பவானி ஆபீஸ்ல கூப்பிட்டு ம். சால்வு போத்தி கேக் வெட்டினாங்க. ஆனா சரி. அம்மா பொக்குன்னு போயிடுவாங்கன்னு இங்கேயும் வந்து கேக் வெட்டினாங்க. வெட்டினாங்க. 3 வருஷத்துக்கு கேக் ஒரே வருஷத்துல வெட்டிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, சரிம்மா. உடம்பு பாத்துங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. சரிங்களா? சார் நன்றி. கண்டிப்பா இருக்கிறேங்க சார். நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி சார்.